இதை வந்து எனக்கு இந்த சுகிர்த ராணி அவங்க கவிஞர்லாம் கூட ஒரு தடவை பாராட்டி ஒருத்தட்ட சொல்லியிருக்காங்க. நான்லாம் சீரியலே பார்த்ததில்ல. அன்னைக்கு யதார்த்தமா பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவா ஒரு பெண்களுக்கான அவ எடுத்துக்கிற அந்த உரையாடல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்ப நிறைய பாராட்டுகள் வந்தது. இதெல்லாம் வந்து ஓரளவு மேல்தட்டுல கொஞ்சம் படிச்சவங்க மத்தியில இருந்துச்சு. இதை வந்து ஒரு நாள் அந்த கோவூர்ல ஒரு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு. இந்த சீன்லாம் வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம். இது 6 வருஷம் போச்சு, இது 7 வருஷம். அப்ப எடுக்கும்போது நான் வெளியில வந்தேன். அப்ப கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது, தூறலா இருந்தது. ஒரு இருட்டு. ஜெனரேட்டர் வச்சு நாங்க எடுக்கிறோம். பவர் கூட இல்லை. வெளியில பார்த்தா ஒரே டார்க். அந்த கோவூர்னு பகுதி இருக்கும், அந்த போரூர் தாண்டி. அங்கதான் அந்த பழைய வீடுகளா இருக்கும், ஓட்டு வீடு அந்த மாதிரி. அப்போ ஒரு பொண்ணு, ஒரு டார்க்கா இருக்கு. ஒரு பையன், ஒரு 2 பசங்களை வச்சுக்க ஒரு பொண்ணு நிக்குது. ஒரு பொண்ணு பையனை வச்சுக்க ஒரு அம்மா நிக்கிற. அம்மா இல்ல, ஒரு யங்கு தான் அவங்க. ஒரு ஒரு 30 இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ், 27 இருக்கும். சார் நீங்கள் திருச்செல்வன் சார் தானே அப்படின்னாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க வருவாங்கன்னா உள்ளே வந்து ஷூட்டிங் பார்க்க வந்திருப்பாங்கன்னு. இல்லை சார், நான் உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் தேடி ஒரு இடத்துக்கு எனக்கு வரணும்னு முடியல. பட் இன்னைக்கு யதார்த்தமாக விசாரித்தா உங்கள் ஷூட்டிங் வரும். என்னென்னா அந்த பொண்ணு சொன்னால் இவ்வளோ கதைகளும் சொல்கிறான். இந்த சிற்பி அந்த கல்யாணம் பண்ணாங்க. பண்ணதுலேருந்து மாமல்லபுரத்தில் போய் அவங்க செட்டில் ஆகுறாங்க. அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவர் கொடுமையாக இருக்கார்.